வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டே செஷன்ல நம்ம டைஃப்ராக்ஷனை பத்தி படிக்க போறோம். டைஃப்ராக்ஷன்ல இருந்து ஒரு மோஸ்ட் கியூட்டான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா டக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். A parallel beam of light of wavelength A is incident normally on a narrow slit. A diffraction pattern formed on a screen placed perpendicular to the direction of the incident beam. At the second minimum of the diffraction pattern, the phase difference between the rays coming from two edges of the slit will be அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா, this is a very nice question actually. என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு பேரலல் பீம் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் யங் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்னா இது நம்மளோட சோர்ஸ் அப்படின்னா நம்ம சோர்ஸ்ல இருந்து என்ன பண்ணியிருப்போம் பசங்களா, இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்லிட் வச்சிருப்போம். அந்த ஒரே ஒரு ஸ்லிட் தான் இருக்கும், இங்கே டபுள் ஸ்லிட்லாம் இருக்காது. அதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து இன்னொரு ஸ்க்ரீன் ஒன்று வச்சிருப்போம். கரெக்ட், வி வில் பி ஹேவிங் அ ஸ்க்ரீன். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், டைஃப்ராக்ஷன் நடந்து அந்த சிங்கிள் ஸ்லிட்ல டைஃப்ராக்ஷன் நடந்து நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ரைட், அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பசங்களா, ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம யாருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிட்வீன் த ரேஸ் கம்மிங் ஃப்ரம் டூ எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட். ஓகேவா, இந்த ரெண்டு எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்டுக்கு வரக்கூடிய அந்த கேப் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் செகண்ட் மினிமம்க்கு. ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம ஸ்லிட்டுக்கு வந்து எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், ஸ்லிட்டில் இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2π அப்படிங்கிற நம்ம ஸ்லிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நம்மளுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே உங்ககிட்ட செகண்ட் மினிமம்க்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம கான்செப்ட் பார்த்துடலாமா? எஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம டைஃப்ராக்ஷனோட அவுட்புட்டும் நம்மளோட இன்டர்ஃபரன்ஸோட அவுட்புட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீனில் ஃப்ரிஞ்சஸ் உருவாகும். ஆனால் நம்மளுக்கு ஃப்ரிஞ்சஸ் இங்கே எப்படி இருக்கும்னா ரொம்ப மேக்ஸிமமான பிரைட்னஸ் வச்சிருக்கிற பிரைட் ஃப்ரிஞ்ச் நம்மளுக்கு சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் ஆகவும் அதுக்கப்புறம் போக 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 ஃப்ரிஞ்சோட பிரைட்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ எல்லாமே ஈக்குவல் இன்டென்சிட்டியில் இருக்கவே இருக்காது. ஓகே தானே பசங்களா, இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்ன கான்செப்ட்லாம் வந்து பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு கீழே படிச்சோமோ அது அப்படியே இங்கே நம்மளுக்கு டார்க் ஃப்ரிஞ்சுக்கு கீழே வரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யங் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட டைஃப்ராக்ஷன். ஓகேவா, அப்போ இங்கே பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு நம்ம என்னென்னலாம் படித்தோமோ, நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், நம்மளோட பாத் டிஃப்ரென்ஸ் என்னென்னலாம் படித்தோமோ அது அப்படியே நம்மளோட சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் டார்க் ஃப்ரிஞ்சுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே டார்க் ஃப்ரிஞ்சுக்கு என்னென்ன படித்தோமோ அது அப்படியே நம்ம இங்கே இருக்கக்கூடிய பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு அப்ளை பண்ணுவோம். ஆமாம் பசங்களா, சிம்பிள் ஃபார்முலாவை ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு நம்மளோட பாத் டிஃப்ரென்ஸ் வந்து n/λ. அதுவே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nπ, அவ்வளோதான். ஓகேவா, 2nπ இதுதான். அப்போ இது அப்படியே நம்மளுக்கு யாருக்கு வந்து இங்கே நம்மளுக்கு செட் ஆக போகுது, இது அப்படியே நம்மளோட டார்க் ஃப்ரிஞ்சுக்கு இங்கே செட் ஆக போகுது. அப்போ டார்க் ஃப்ரிஞ்சில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ 2πn அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அதுவே பாத் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா nλ will be a ஃபார்முலா. அதே மாதிரி நம்ம டார்க் ஃப்ரிஞ்சுக்கு நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு படிச்சிருப்போம் பசங்களா. ஸோ வி வில் பி ஸ்டடிங் இட் லைக் n+1, ரைட், 2n+1 into π அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட், ஸோ 2n+1 π அப்படின்னு படிச்சிருப்போம். அதுவே நம்ம பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா n+1λ/2 அப்படின்னு படிச்சிருப்போம். n+1λ/2 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். அப்போ இந்த ரெண்டு கான்செப்ட் இங்கே என்ன ஆகும் பசங்களா, நம்மளுக்கு இங்கே அப்படியே நம்மளோட டார்க் ஃப்ரிஞ்சுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இட் வில் பி ட்ராவலிங் டு த டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுதான் சிம்பிளான கான்செப்ட், நம்ம இதை தான் படிக்க போகிறோம். அப்போ இவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் மினிமாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இங்கே டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படிங்கிறத நம்ம மினிமா அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, மினிமா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பிரைட் ஃப்ரிஞ்சை மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செகண்ட் மினிமா அப்படின்னா என்ன அர்த்தம்? n is equal to 2, டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு அர்த்தம், ரைட்? அப்போ கொஸ்டினை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நம்ம கிட்ட n is equal to 2 அப்படிங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம யாருக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க? செகண்ட் மினிமா which is your டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டார்க் ஃப்ரிஞ்சுக்கு நம்ம என்ன ஃபார்முலா டைஃப்ராக்ஷன்ல யூஸ் பண்ணுவோம் பசங்களா? வெரி சிம்பிள், 2n into pi அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ 2, என்னோட வேல்யூ நம்மளுக்கு 2, again pi, so this will be 4 pi. Okay, so the correct answer is going to be the 4 pi. அப்போ நம்ம அங்கே என்ன படிக்கிறோமோ ஒரு கான்செப்டை வச்சே நம்ம எல்லா இடத்துலையும் ரீஅரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ பி அவேர் தட் இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியமான கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த செஷனில் உங்களுக்கு ஒரு குட்டி அழகான கம்பேரிசன் நம்ம டைஃப்ராக்ஷனுக்கும் நம்ம இன்டர்ஃபரன்ஸுக்கும் கிடச்சிருக்கும்னு. ஆன்சர் கரெக்டானு செக் பண்ண வேண்டாமா? அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பசங்களா? எஸ். ஸோ நம்ம என்னென்ன கான்செப்ட் படித்தோமோ அது அத்தனையுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது சேம் திங், ரைட்? அதே தான். அப்போ அங்கே நம்ம என்ன படிச்சிருப்போம்? நம்ம del x d by d அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில். இங்கே நம்ம என்ன படிப்போம்னா யங்ஸ் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம y is equal to del x d divided by a எழுதும். ஏன்னா அங்கே ஸ்லிட் செப்பரேஷன், இங்கே வெறும் ஒரே ஒரு ஸ்லிட் தான் இருக்குது. அப்போ ஸ்லிட் வித் இது மட்டும்தான் சேஞ்சஸ். அப்புறம் மேக்ஸிமா, மினிமா இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம படித்தது தான். அண்ட் எகெயின் நம்ம சொன்ன மாதிரி இன்டென்சிட்டிஸ் நம்மளுக்கு இங்கே யூனிஃபார்மாக இருக்காது, சின்ஸ் இட் இஸ் அ டைஃப்ராக்ஷன். ஆனால் அங்கே நம்மளுக்கு இன்டென்சிட்டிஸ் எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருக்கும். ஒரே மாதிரி ஹைட் மேக்ஸிமம், ஒரே மாதிரி மினிமம் வச்சுருக்கோம். இங்கே அப்படி இல்லை. இங்கே மேக்ஸிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் பேண்ட் மட்டும்தான். ஓகே, சென்ட்ரல் பேண்ட் மட்டும்தான் மேக்ஸிமம் வச்சுருக்கோம், வேறு எந்த இடத்துலையும் மேக்ஸிமம் இருக்காது. அண்ட் தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ் விச் யூ பீப்புள் ஹாவ் டு கீப் இன் மைண்ட். ஓகே, இதோட சிம்பிள் அழகான கியூட் வெர்ஷன் தான் நம்ம இங்கே படிச்சிருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. திஸ் வில் பி ஹெல்பிங் யூ அ லாட். அப்போ ஆன்சர் கரெக்டானு பார்த்துடலாமா? 4 pi is the correct answer. நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். இந்த கொஸ்டின் மாடலை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ டூ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் லைக் த செஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர் எவ்ரிவன், ஹேவ் அ கிரேட் டே, லவ் யூ லாட்ஸ்.